அக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க்கா. இது பாருங்கள், காட்டன் சாரீ எடுத்துகிட்டு ப்ளவுஸ் கட் பண்ணி ஒரு தடவை கட்டிட்டாங்க. அப்புறம் சுற்றளவு கம்மியாக இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா துணி வாங்கி கொடுத்து ஜாயின் பண்ணாங்க சொன்னாங்க. சரி, நான் அவங்களே லைனிங் கிளாத் எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ அதை வந்து நான் ஒரு சைடு மடித்து தைச்சிட்டேங்க. மடித்து தைச்சிட்டு இப்போ இதோட இந்த மேல் பக்கம் வச்சு இப்படி ஜாயின் பண்ணணும். இப்படி பண்ணும்போது இந்த மேல் பக்கம் இந்த மேலே மடித்தது வரணும். இப்போ கீழேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத மேலே கட் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டரும் அந்த கிளாத் வந்து ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரே கிளாத்தாக இருந்துச்சுன்னா பத்தாது, ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நீங்களும் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நமக்கு சுற்றளவு பத்தல, நார்மலாக எந்த சாரியாக இருந்தாலும் நீங்கள் லைனிங் எல்லாம் கொடுத்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது மேட்சிங் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிவிடுவோம் பாருங்க. ஆமாம். அப்போ வந்து இது மாதிரி லைனிங் கிளாத் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். பட்டு சாரிக்கெல்லாம் சில்க் காட்டன் கிளாத் வாங்கினா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சுற்றளவும் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளவுஸும் கட் பண்ணி தைச்சிக்கலாம் இல்லைங்களா? ஓகேங்கக்கா. நானும் சில சாரீஸ்க்கெல்லாம் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு சுற்றளவு பத்தலைன்னா இது மாதிரி தான் அது மாதிரி ஜாயின் பண்ணிக்குவீங்களா? இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், இதை வந்து இன்னொருக்கா மடித்து இந்த மேலே இருக்கிறத மடிச்சுட்டு இப்படி வச்சோம்னா நீட்டாக வந்துடும். ஓகே, நீங்களும் சாரீ பத்தலை அப்படின்ட்டு நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடாமல் இது மாதிரி லைனிங் கிளாத் வாங்கி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்கக்கா. Okay, bye.